பெண்கள் ஆண்டாண்டு காலமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் வீட்டில் தான் போய் தன் வாழ்க்கையை துவங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடைமுறையாகவே இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் நாங்கள்லாம் போய் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவர்கள் எங்கள் வீட்டில் வந்து வீட்டோடு மாப்பிள்ளையாக வரக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் பெண்கள் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா, எதையோ மாற்றினாங்க, இதெல்லாம் கூட மாற்றிட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைய திருமண வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இங்கே வந்து நம்ம கேலரியில் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் வெர்சஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண். நீங்க வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறீங்க. இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ட்ரெஸ்ஸிங்லேருந்து மேக்கப்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. வீட்டோட மருமகளாக தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணது நாங்கள் கிடையாது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். முன்னாடி காலம்லாம் வந்து பெண்கள் வேலைக்கே போகாமல் இருந்தாங்க, அதனால நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்களா? இல்லை. அதே மாதிரி காலங்காலமாக பெண்கள் மருமகளாக வந்து இருந்தாங்க, இனிமே இருக்க வேண்டாம்.